இஞ்சி ஆயில் 1.5 லிட்ரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், 2 கிலோ நல்லா சூப்பர் இஞ்சி அப்படியே ஃபுல்லாக தொலிகளெலாம் சீவி புதுசாக நறுக்கி 2 நாள் காஞ்ச பிறகு 3ஆவது நாள் நல்லா ஆட்டி அப்படியே எண்ணெய் சிம்மில் வச்சு நல்லா இதுக்குன்னே பெரிய வடைச்சட்டி வாங்கிக்கிறணும். வாங்கி அப்படியே உள்ளே போட்டு அப்படியே மேலே சூடானோடனே உள்ளே போடணும். எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே பதமாகிற வரைக்கும் அப்படியே எண்ணெய் வந்து கொப்பளிக்கும், சைடில் வந்து இஞ்சி ஒட்டாது. அதுதான் பதம். எண்ணெய் வந்து இப்படி கொப்பளிக்கும், அப்படியே நல்லா இஞ்சி குடித்த எண்ணெயை பூரா அப்படியே கொப்பளிச்சிடும். சைடில் நம்ம ஆட்டி உள்ளே அந்த எண்ணெயில் போட்டதுப்போ முதல்ல ரொம்ப நேரம் ஒட்டி இருக்கும். இப்போ ஒட்டாது. கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கிண்டிக்கிட்டே இல்லைன்னா பட்டுன்னு அடிப்பிடிச்சிடும். ஆனால் வந்து ஒரு செகண்ட் விடாமல் கரெக்டாக வந்து 3/4 மணி நேரம் கிண்டிருக்கு. ஏன்னா நான் வந்து 2 லிட்ரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விட்டேன். அதுக்கடுத்து இருந்தது இந்த பாருங்க, இருந்ததையும் விட்டுருக்கேன். வீட்டில் எல்லாம் தயார் பண்ணலாம். இந்த பாருங்க ஃபுல்லாக 2 லிட்ரு நல்லெண்ணெய். 2 லிட்ரு நல்லெண்ணெய் அதில் ஒரு 1/4 லிட்ரு வீட்டு செலவாக வச்சுட்டு அப்படியே வச்சு அப்படியே பாருங்கள் இவ்வளோ வத்திருச்சு பாருங்கள். அப்படியே எங்கே இருக்குது பாருங்கள் விளிம்பு, இந்த விளிம்பு எவ்வளோ குத்திருந்தோம், எவ்வளோ வச்சிருக்கு பாருங்கள். அப்படியே வத்தணும். அப்படியே வச்சு தானாக நுர வருது பாருங்கள். சிம்மு தான், கரெக்டாக சிம்மு தான். அது செகண்ட் சிம்மில் வச்சு அதுலேயும் சிம்மில் வைக்கணும். அவ்வளோதான். அலுமினி சட்டியெல்லாம் வைக்கவே கூடாது, இரும்பு சட்டி தான். இதில் என்ன செய்வாங்கன்னா சிறுநீரக கோளாறுகள் வர்றப்ப அப்படியே இதை வந்து இந்த வெதுவெதுப்பாக என்ன எடுத்து ஒரு துணியில் கட்டி அப்படியே குப்பரை படுக்க வச்சு முதுகில் இருந்து கீழே படக்ஸ் அந்த எண்டு வரைக்கும் நல்லா மெதுக்குன்னு ஒத்தனம் கொடுக்கணும். அதோடு சேர்ந்து கொஞ்சம் உப்பு வச்சுக்கலாம், கட்டிக்கலாம் பெருசாக. அப்படி இல்லையா நல்லா 1 கிலோ இஞ்சியை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, வெளியே மட்டும் செய்வதான் சுத்தங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இடித்து கொதிக்க வச்சு அந்த இஞ்சியை பூரா ஒரு துணியில் கட்டி வடித்து அதையும் உப்பையும் சேர்த்து அந்த கொதி தண்ணியோட ஒத்தனம் கொடுக்கலாம். அந்த தண்ணியை நல்ல துண்டில் வெதுவெதுப்பாக நினச்சி கை பொருட்களை பார்த்துக்கிட்டு அப்படியே குப்பரை படுக்க வச்சு நடுமுதுகிலேருந்து கீழே வரைக்கும் இடுப்பு வரைக்கும், அதான் குண்டி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் சுத்தமாக அப்படி வெதுவெதுப்பாக ஒரு மணி நேரம்னு போட்டோம்னா போட்டு 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 எடுக்கணும். வெதுவெதுப்பாக போட எடுக்க எப்பேற்பட்ட அழுக்கம், அடப்பும் சரி, ரத்த அடப்பும் சரி, இருதய அடப்பும் சரி, எந்த அடப்புனாலும் சரி தான் அந்த இடத்துல தான் சிறுநீரத்தில் தான் நிற்கும். அப்படியே எடுத்துவோம் டப்புன்னு. அதே இது நீங்கள் மல்லாக்கப்படுத்து நெஞ்சிலையும் அதே மாதிரி உத்தரம் கொடுத்துக்கலாம், நல்லா இது பண்ணிக்கலாம். நான் நண்பர்களே
சிறுநீரகத்தில் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறது. இது வந்து அப்படியே கொஞ்சம் கடுகெண்ணெயை சேர்த்துக்கிட்டு ஒரு 200ன்னு வச்சுக்கோங்களேன். இது வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை வடிச்சிருவேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு இதை வச்சு வடித்து புளிஞ்சு வச்சுக்கிடுவேன். அந்த புளிஞ்ச சக்கையை வந்து ஒத்தனம் கொடுத்துக்குவேன். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ தாராளமாக சிறுநீரகங்களுக்கு ஒத்தனம் கொடுத்துக்கலாம், இருதயங்களுக்கு ஒத்தனம் கொடுத்துக்கலாம். அப்படியே அந்த ரத்த பைப்பு பூரா, பைப் லைன்ஸ் பூரா, அப்படியே பிளட் ஓடுற பைப் லைன்ஸ் பூரா அப்படியே சுத்தமாக காலில் அடப்பு இருந்தாலும் காலில் ஒத்தனம் கொடுத்துக்கலாம். எங்கெங்கே அடப்பு இருக்குதுன்னு தெரியுதோ தாராளமாக ஒத்தனம் கொடுத்துக்கலாம். நேரம் பொன்னிறமாக மாட்டிச்சு பாருங்க. யாருக்காவது இஞ்சி எண்ணெய் வேணும்னா இந்த நம்பரில் ஆர்டர் பண்ணுங்கள். ப்யூராக இருக்கும். 1 லிட்ரு வந்து 11,000 ரூபா, 1/2 லிட்ரு 6,000 ரூபா. 6,000 ரூபா குறைஞ்சி தயாரிக்கவும் முடியாது, அனுப்பவும் முடியாது. 6,000 ரூபா. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர், இதில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜிபே நம்பரும் அதே தான். அதுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா இம்மீடியட்லி உங்களுக்கு அனுப்பி விட்டுறோம். ஆமாம், தயாரிக்க 2 நாள், 3ஆவது நாள் அனுப்புவோம். 4ஆவது நாள் 5ஆவது நாள் உங்களுக்கு 5 நாள் தான் மேக்ஸிமம். 5 நாள் எங்களுக்கு அந்த இஞ்சி சக்கையும், எங்களுக்கு அந்த எண்ணெயில் இது பண்ண சக்கையும் தேவை. நாங்கள் அதை ஹீட் பண்ணி நாங்கள் ஒத்தனம் கொடுத்துக்குருவோம், எங்களுக்கு அதை அனுப்புங்க அப்படின்னீங்கன்னா. ஏன்னா நாங்கள் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இஞ்சிகளை உங்களால் தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஏன்னா அது என்னன்றது, ஏன்னா வியாபார ரகசியங்கள் நிறையா வச்சு விற்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அவங்களுடைய வியாபார நோக்கம். நம்முடைய வியாபார நோக்கம் எது தலை சிறந்ததோ அதை கண்டுபிடிச்சி எது பலன் அளிக்குமோ அதை உங்களுக்கு தரணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.